நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. என்னாச்சு இந்த 11 மாதங்கள் எப்படி இருந்துச்சு? பல நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 11 மாதமாக, இன்னும் சில நபர்களுக்கு சொன்னால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு 11 மாத காலமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துலேயாவது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பொது பலனே. அதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையோடைய கிட்டத்தட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளையும் புரிய வைக்கும், தெளிவாக தெரிய வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பொது பலனில் ஒரு 20-30% ஒரு சேஞ்ச், மேக்ஸிமம் 25 வச்சுக்கோங்களேன், ஒரு மாற்றம் இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகளை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? பொறுமையாக நிதானமாக காற்று 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 கடைசியில் நான் டென்ஷன் ஆகிட்டேன். காத்திருந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். போராட்டம் மட்டும்தான் மிஞ்சுது. நடக்கக்கூட முடியலைங்க. காலில் அவ்வளோ வலி இருக்குது, அடிப்பாதம் வலி எனக்கு ரொம்ப இருக்குது, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு சிக்கி தவிச்சு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கிற என் அருமை மீன ராசி அன்பர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. நிறைய டிப்ரெஷன், எந்த இடத்திலும் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் உண்மையாக சரி நேர்மையாக இருந்துருவோம், நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்படணும்னு இருக்கோ கர்மா கஷ்டப்படுறோம், கர்மாவை ஏற்றுக்கொள்கிறேங்கிற மனப்பக்குவம் யாருக்கு இருக்குன்னா மீனராசி என்பவர்களுக்கு தான் இருக்கும். ஆனால் அடி மேலே அடி கொடுத்து என்ன சட்டை கிழிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப் உங்களுக்கு போச்சு. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாறப்போகுது. இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து கொஞ்சம் நிதானமான தன்மை. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தியாகி உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், அதாவது மனசுக்குள்ள பல விஷயங்கள் குழப்பத்தில் இருக்க விஷயங்களெல்லாம் சரியான பாதையை அமைப்பீங்க. இது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு நுணுக்கம் உங்களுக்கு தெரிய வரும். அதே போல் வருமானத்தில் நிறைய பிரச்சனைகள், பொருளாதாரமே இல்லை. அதாவது என்ன சொல்லணும்னா, பல பேருக்கு பாதை காட்டின உங்களுக்கு பாதையை அடைச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது வாழ்க்கையில். அதே போல் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்குற வள்ளலாக இருந்த நீங்கள் இப்போ கடைசியில் ஒரு சின்ன பொருள், சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் யோசித்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது அடிப்படை தேவை, அதாவது தேவையில்லாத பொருளை வாங்கி சும்மா அப்படியே சீன்குன்னு போட்டால் கூட சரிங்களா. நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை தேவை. அந்த தேவைக்கு கூட பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ அது மாறுது, கண்டிப்பாக மாறும். நம்பிக்கையோடு சொல்கிறேன். கோச்சார கிரகங்கள் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார்கள். உங்களுடைய அடிப்படை தேவைக்குரிய அனைத்து விதமான விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அதே போல் புதுசாக நம்மளுடைய மீனராசி என்பவர்களில் சொந்த தொழில் தொடங்கலான்னு நீங்கள் முடிவெடுத்து வச்சுருக்கீங்க. இந்த தொழிலை தொடங்குறதுனால இதில் நட்டம் வந்துடுமா, இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தொழில் தொடங்குங்க, உங்களால் முடியும், பயப்படவே வேண்டாம். தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். அதே போல் இந்த அக்கம் பக்கத்தினருடைய தொல்லை யாருக்கு அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கும். ஆஃபீஸில் இருந்தாலும் பக்கத்தில் உள்ள கடைக்காரன் சண்டை போடுவான், பக்கத்தில் உள்ள ஆஃபீஸ்காரன் சண்டை போட்டுருப்பான். இங்கிட்டு ஒரு பியூட்டி பார்லர் நீங்கள் வச்சுருக்கீங்க, பியூட்டி பார்லர் வச்சு நீங்கள், அதாவது நம்மளுடைய மீனராசி பெண்கள் பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க, சொந்தமாக உங்களுடைய உழைப்பில் நீங்கள் உங்கள் திறமையை இந்த குடும்பத்துக்கு அதாவது எடுத்துக்காட்டாக இருக்கணும், தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேறணும்னு சொல்லி நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் வச்சுருந்தா கூட உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்திங்களா போராமப்பட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் உழைப்பினால் முன்னேறதை கூட அக்கம் பக்கத்தினால் ஏற்படுகிற தொல்லையினால் டிப்ரெஷன் ஆனீங்க. ஸோ அது டிப்ரெஷன் வெளியே வர போகிறீங்க. யாரெல்லாம் உங்களுடைய வேலையில்
உங்களுடைய தொழிலில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த இடத்தோட்டு காணாமல் போகிறாங்க. சரியா? கவலைப்படாதீங்க. ஒன்று காணாமல் போயிடுவாங்க, இடம் விட்டு இடம் மாறிடுவாங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட அனுசரித்து பேசுவாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் நல்லவங்க, நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, உங்கள் மேலே தப்பு கிடையாது, தப்பு சொன்ன அவங்க மேலே தான் தப்பு இருக்குங்கிறத அவங்க உணரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். ஸோ களத்தில் இறங்கி விளையாடுங்க, களம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். என்ன நேயர்களே, பொறுமையாக பார்த்தீங்க. உங்களுடைய ராசிக்குரிய இந்த பொது பலனை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த 2025 பரவாயில்ல, டிசம்பர் எனக்கு கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பொது பலன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்க முடியும். அந்த டயத்தில் உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, பிரசனம் என்ற ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்திலே ஒரு அற்புதமான விஷயம்தான் பிரசனம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கலாம். அதேபோல் நம்ம வாஸ்து பார்த்துக்கிருக்கோம். வீடுகளுக்கு, அலுவலகத்துக்கெலாம் வாஸ்து ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் போராட்டமே அதிகமாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு வழிபாடுகள், பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாமா, வழிபாடு பண்ணி தோத்துட்டேன், பரிகாரங்களாக பண்ணலாமா அப்படிலாம் எதிர்பார்த்தாலும் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் அலையுங்கள். இறைவனுடைய அருளாலும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கருணையாலும் உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு நானும் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை, நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.